பிரதமர் மோடியின் தேர்தல் அறிக்கை வெற்றி காகிதம் என விமர்சித்த விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கண்களில் தோல்வி பயம் தெரிவதாகவும் கூறினார். திருப்பரங்குன்றத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் எய்ம்ஸ் விவகாரத்தில் தாமதத்தை ஏற்படுத்திவிட்டு பாஜகவை அதிமுகவினர் குற்றம் சாட்டியதாகவும் குற்றம் சாட்டினார். மோடி அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை வெறும் காகிதமாக இருக்கிறது. எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமும் இல்லாமல் வெறும் வாயிலே வடை சுடுகின்ற மோடியினுடைய பாணி தொடர்கிறது. அதிமுக பழனிசாமி அண்ணன் தான், அதுவும் நம்ம உதயகுமார் அவர்களும் பழனிசாமி அண்ணன் தான் எய்ம்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தோம்னு சொன்னது ஊரில். இப்போ அவங்களே அதுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க போது ரொம்ப வேடிக்கை வினோதமாகவும் இருக்கிறது. கட்டி முடிச்சாச்சு, திறப்பு விழா பண்ணியாச்சு. மோடி எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு கதையை முடியிருப்பாங்க. ஆனால் தமிழக மக்களை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் இப்போ தெரியும், எய்ம்ஸ் மக்களை ஏமாற்றியவர்கள் மோடி அரசு என்பதும் இது மிகப்பெரிய துரோகம் என்பதும் மக்களுக்கு நல்லா தோல்வி அண்ணாமலை கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. அதனால அந்த பயத்தில் அண்ணாமலை எல்லா ட்ராமாவும் போடுவார். இனிமேல் ஹெலிகாப்டரில் போவார், தர்ணா பண்ணுவார், எல்லா ட்ராமாவும் பண்ணுவார். அவருக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது. கோயம்புத்தூரில் தேர்தலை நிறுத்துவதற்கான சதியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் அண்ணாமலையை தோற்கடிப்பார்கள்.